பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை அறிவிப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் காரணத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வேக வேகமாக இந்த ஆண்டு 5 மாதங்கள் கடந்து விட்டது. 6வது மாதத்தை அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். தேவன் அன்புள்ளவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானவர். அதனால் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கவும் துதிக்கவும் வந்திருக்கிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு என்ன என்று யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பிரதர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். பிரதர், இந்த 4 பாட்டு இருக்குது, இந்த பாட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதில் இந்த தலைப்பு என்ன வைக்கணும்னு அங்கேயே வந்துருச்சு. தேவன் எனது அடைக்கலம் என்று வந்தது. தேவன் எனது அடைக்கலம் என்றால் தேவன் நம்மை எப்போதும் கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பார் என்பது அதனுடைய பொருள். அதனால தான் சங்கீதம் 121 அதை பற்றியே பேசியிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் தேவன் தான் நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்கிறது. அடைக்கலம் ஏனென்றால் இன்னைக்கு அடைக்கலம் இல்லாமல் நம்ம ரொம்ப திண்டாட வேண்டிய சூழ்நிலைகள் கூட இருக்கு. ஆனால் தேவன் தான் நமக்கு அடைக்கலம் என்றால் மனுஷர்களை நம்ப வேண்டாம் என்று அங்கே வசனம் தெளிவாக சொன்னது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ஏனென்றால் அவர் ஒரு விஷயத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணால் அல்லது ஒரு விஷயத்தில் நமக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் அது 100% சரியாக நமக்கு நேர்த்தியாக அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ நம்ம சுருக்கமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் எல்லா வகையிலையும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் முழு வேதமும் நமக்கு குறிப்பிடுகிறது. நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். மனுஷன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனுஷனுக்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் படைத்து அதன் பிறகுதான் மனுஷனை அங்கே வைத்தார். ஏனால் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற மனிதன் சாத்தானின் கரங்களில் விழுந்து தன் சந்தோஷத்தை அவனே கெடுத்துக்கிட்டான். ஆனாலும் அவன் அப்படியே விடாமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக நம்மை மீண்டும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே மகிழ்ச்சிக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர்கள் நமக்கு கொடுத்து இழந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாமல் தெரியாமல் உணர்ந்து கொள்ளாமல் இருப்போமானால் நம் நிலைமைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மகிழ்ச்சியா இருக்காது. ஏன் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா என்றால் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் கொண்டு போகிறார்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கட்டாயம் நிச்சயம். ஏன்னா அது அப்போஸ்தலர்கள் நம்ம நிறைய காரியங்களை தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறார்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லும் போது திருப்பி ரிப்பீட் பண்றாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் என்ன பண்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கை தான் சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்க துதிக்க நாம் வந்திருக்கிறோம் சகோதர சகோதரி. ஆனால் அந்த தேவனுக்கு தான் நாம் முதலிடம். அதனால தான் தேவன்
அவரை பற்றி சொல்லிட்டு எனக்கு நீ முதலிடம் கொடு, உன்னை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னொரு வசனத்துல சொல்லும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமா மாறலாம், அல்லது துக்கத்தை எடுத்துட்டு சந்தோஷமாய் மாற்றலாம். ஆனா எந்த வகையில பார்த்தாலும் சந்தோஷம் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான். தேவன் அதைத்தான் வாங்குறார். மகிழ்ச்சியாக இருப்பது தான் தேவன் விரும்புகிறார் என்றதாக நாம் பார்க்கிறோம். யூதா புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல கூட திருப்பி நம்ம கிட்ட சொல்லும்போது 24 யூதா தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் தேவனோட வைக்கணும் என்ன பண்றாங்க, விரும்புகிறார். அப்போ தேவனு நாம துக்கமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, தேவன் நம்ம கவலையா இருக்கணும் வேதனையா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, தேவன் நமக்கு சந்தோஷத்தமா இருக்கணும்னு தான் நினைக்கிறார். அதனால்தான் அவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ. அப்போ தேவன் அந்த தேவன் அவர் ஒருத்தர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆனால் முதலே சொன்னோம், மனுஷர்களால ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு நிரந்தரமான சமாதானத்தை சந்தோஷத்தை ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது. தேவன் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். அதனால்தான் 1 நாளாகமத்துல சொல்லும்போது அவரு துதிக்கத்தக்கவர்னு சொல்லுவாங்க. அவர் தான் துதிக்கத்தக்கவர். 1 நாளாகமும் 16:25 அவர் தான் துதிக்கத்தக்கவர். ஏன்னா அவர் தான் சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவர் இல்லைங்களா? யார் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்களோ, யார் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்களோ அவளை நம்ம எப்போ என்ன சொல்லுவாங்க, ரொம்ப துதிப்போம் இல்லைங்களா? ஒருவரையாவது சொல்லுவோம், ரொம்ப நல்ல மனுஷங்க, டக்குன்னு நம்மளுக்கு என்ன பண்றாரு, நம்மளுக்கு உதவி செய்யறாரு இல்லைங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே துதிக்கத்தக்கவர் யார் தெரியுங்களா? தேவன் தான். தேவன் தான் துதிக்கத்தக்கவர். எல்லாவற்றுக்கும் மேல துதிக்கத்தக்கவர் அவர் ஒருத்தர் தான். வானங்களையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் தான். 26வது வசனத்துல சொல்லும் போது 27வது வசனம் வாசிக்கலாங்க. மகிமை கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. நாங்க மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமை மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில். அதனாலதான் அவரை துதிக்கணும். அவரை நம்ம கூடவே வச்சுக்கணும், எப்பவுமே அவர் கூட வச்சுக்கணும். அவர் தான் வல்லமை, அவர்கிட்ட தான் மகிழ்ச்சி, அவர் ஸ்தலத்துல தான் இருக்குது. அவர் ஸ்தலத்துல இருக்கிறதுலாம் அவரை தான் நம்ம என்ன பண்ணணும். எங்க நமக்கு இல்லையோ, எதுக்கு அதாவது நம்ம கிட்ட என்ன இல்லையோ அது யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, நட்பா இருக்கும் இல்லைங்களா? ஒரு இணக்கமாக இருக்கும். முக்கியமா ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிக்கும்போது படிக்கிற பிள்ளைகள் இல்லைங்களா, அந்த டீச்சர் மேல எப்படி இருப்பாங்க, ஒரு இணக்கமாக இருப்பார்கள். ஒரு வேலை ஸ்தலங்கள்ல முதலாளிக்கு எப்படி இருப்பாங்க, இணக்கமாக இருப்பார்கள். ஏன், அங்கிருந்து நமக்கு என்ன வருது, ஒரு சந்தோஷம் வருது. அது டெம்பரரி தான். ஆனா நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான அமைதி, நிரந்தரமான சமாதானம் எங்க இருந்தா வரணுங்க, வல்லமையுள்ள தேவன் அவர் மகிழ்ச்சியின் ஸ்தலத்தில் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அந்த ஸ்தலத்துல போய் நாம உட்காரணும், அதுக்கு பிரயாசப்படணும் இல்லைங்களா? ஆனா அதை விட்டுட்டு நாம வெளியே வந்து எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா ஒரு யூஸும் இல்லை இல்லைங்களா? ஏனென்றால் அவர் எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டார். எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாளை வைத்தார். சும்மா எல்லாத்தையும் நீங்களே வந்து செட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லவே இல்லை. மனுஷன் பாவம் செய்தான், அப்போது அவன் சந்தோஷம் போனது, அப்போதான் அவனை துரத்தி விட்டான். நாம கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு சமாதானமா இருக்கிறதுக்கு அவருக்குள்ள இருந்தால், அதுதாங்க சொல்லும் போது மகிமையும் வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரன் நிறைய அந்த மகிழ்ச்சியை பற்றி சொல்லிட்டே போனோம். நாங்க வரும்போது எங்க பேரங்கிட்ட கூட சொல்லணும், ஆரோகணம் அப்படின்னு வார்த்தை. ஆரோகணம் உயர்த்திய அப்படின்னு அர்த்தம்.
மியூசிக்கில் சொல்கிற ஆரோகணம் அவரோகணம். அவரை உயர்த்திக்கிட்டே சங்கீதக்காரன் சொல்லிட்டே இருப்பாங்க. சங்கீதம் 30:11 சங்கீதம் 30:11 என் குணங்களை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினே என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே எதுல கட்டுறாருங்க? மகிழ்ச்சி என்னும் கட்டு. இப்போ நான் மகிழ்ச்சி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னா சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? எங்க கட்டு வரல, எங்கேயோ வேற இடத்துல கட்டு போட்டுக்கிறோம். அந்த கட்டு போட்டதுனால அங்க சமாதானம் இல்லை, அங்க மகிழ்ச்சி இல்லை. தேவன் ஒருத்தர் தாங்க நம்மளுக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் கொடுக்குறது. நம்மளுக்கு மகிழ்ச்சி சமாதானம் வேணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தேவன் தான். தேவனை எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய ஸ்தலத்துல இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு சமாதானம் சந்தோஷமா எப்போ நம்ம அதுல இருந்து விலகிறோமோ நம்ம குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் விலகி விடுகிறது. அதுதான் தேவன் திருப்பி திருப்பி சொல்றாரு, நான் தான் சமாதானம், என் கூடவே இரு, என் கூடவே இரு, என் கூடவே இரு சொல்றாரு. தாவீது சொல்லும் போது 86வது சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, தேவனே என் மனதை மகிழ்ச்சியாக்கும். அவர் தான் மகிழ்ச்சியாக்க முடியும். வாசிக்கலாம் 38:4 உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என்னங்க இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். என்னுடைய அடியனுடைய ஆத்மா என்னங்க? அப்போ தேவனுக்கு நல்லா தெரியுது இல்ல, நம்ம ஆத்மா ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, நம்ம ஆத்மா ரொம்ப துக்கத்துல இருக்குது, நம்ம ஆத்மா ரொம்ப வருத்தத்தை சுவாசித்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரியுங்க தேவனுக்கு. ஏதோ தேவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. தேவனுக்கு, அதாவது தேவனுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நாம் என்ன பண்ண முடியாது, மனுஷங்களை நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியுன்றது எனக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம், ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவன் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறார். தேவன் எல்லாத்தையும் நமக்கு நன்மையானவர்களை செய்யணும்னு நினைக்கிறார். நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம நினைவு கூற வேண்டும் என்று திருப்பி திருப்பி தேவன் சொல்லிட்டே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் தான் நமக்கு சமாதானம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அது சங்கீதக்காரன் 116 சொல்லும் போது 116:2 வாசிக்கலாங்க. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தார். அதுதான் முக்கியம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் செவி சாய்த்தார். செவி சாய்த்தார்னா என்னங்க? கேட்டாரு. நான் சொன்னது அவரு கேட்டாரு. இப்படி சொல்லலாம், நான் கேட்டது அவரு கேட்டாரு. நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அதை கவனிச்சாரு, செவி கொடுத்தார். நான் அவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அந்த செவி கொடுத்ததற்கு பிரதிபலிப்பு தான் தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறார். நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நான் அவர் நம்ம அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? நமக்கு சமாதானமும் சந்தோஷம் வேணும். அதுதான் இல்ல, அது இருந்தா எல்லாமே கிடைச்ச மாதிரி. சமாதானமும் சந்தோஷம் வேணும், நாம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம அவரோடு கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நாம அவர் வார்த்தைக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாருங்க தாவீது, எனக்கு அவர் என்ன பண்ணாரு, செவி கொடுத்து அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவுக்கு அவரை தொழுது. அந்த வைராகியம் வரணுங்க நம்மளுக்கு. காலையில அந்த வைராகியத்தோட பட்டாய் அதிகமாகுது. அந்த வைராக்கியம் வரணும். அவர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் அவர் என்ன பண்ணுவேன், அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நான் முழு மனதோட அதில் என்ன பண்ணுவேன், இறங்குவேன், முழுசா இருப்பேன். நம்ம சர்ச்சைக்கு வர்றது நோக்கமே அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் தான். இதை தவிர்த்து வேற எதுக்கு சர்ச்சைக்கு வரும்? தேவனை ஆராதிக்கவும் தொழுது கொள்வதை விட்டுட்டு வேற எதுக்கு நம்ம சர்ச்சைக்கு வரும்? வேற எதுக்கு வருமா? அதை விட்டுட்டு வேற காரியங்களை நம்ம செஞ்சோம்னா இல்லைங்களா? அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லும் போது
ஆலயத்துக்கு தவறாம வாங்க, கரெக்டா வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க, திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன். ஏன்னா அவர் தான் மகிழ்ச்சி, அவர் தான் சந்தோஷம். அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். அவர் நம்ம மீது அவ்வளவு அன்போட இருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, நான் ஜெபிக்கும் போது அவர் செவி கொடுக்கிறார். அதுக்காக அவர் எனக்காக அவர் செய்திருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? சகாயம் செய்திருக்கிறார். அதற்காக நான் என்ன பண்ணோம்? தேவன் சமூகத்துக்கு வரணும். அந்த வைராக்கியம் வேணும். அதுதான் அங்க சொல்றாரு. இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. அதே வாசிக்கலாம். 116:2 சங்கீதம். செவியை சாய்த்தபடியால் அவர் உயிரோடு இருக்க அந்த வைராக்கியம், உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் அனுப்பினார். ஒரு வசனம் சொல்லுவாங்களே, பர்வதங்கள் பிள்ளை பெயர்ந்தாலும் சரிங்களா, அப்படி லைனா அது எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்தா உயிர் வாழ்றதுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. அப்போ கூட நான் கருத்துக்குள்ள இருப்பேன்ப்பா. எவ்வளோ, அதாவது நம்ம ஜபித்து நமக்கு தேவன் நன்மை செய்தார், அவர் செவி கொடுத்தாருன்னா இந்த மனசு உள்ளம் ஃபுல்லா அவர் மேல அஃபெக்ஷன் ஆயிடும். ஆனா பெற்றுக்கொள்றத மட்டும் நோக்கமா இருந்தோம்னா அவரை ஆராதிக்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப பின்தங்கி தான் போகும். ஏன்னா நம்மளுடைய மைண்டு ஃபுல்லா வாங்குறதுல தான் இருக்குதே தவிர நாம அவருக்கு கொடுக்கறது இல்லாமல் போகுமானால், இல்லைங்களா, அரசியல் கதை தான். எனக்கு ஆதாயம் வருது, அதனால யாரும் வேணாலும் சேர்த்துக்கொன்ற மாதிரி ஆயிடும். அது இல்லை தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அதுதான் நீங்க 7வது வசனத்துல, அதுல 7வது வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 116:7. சொல்றாரு, அவர் எனக்கு செவி கொடுத்தபடியால். 2வது சொல்றாரு, அவர் நன்மை செய்தபடியால். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால். எனக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நன்மை செஞ்சிருக்கிறார். இல்லைங்களா, எத்தனை நன்மைகள். அதான் சொல்றாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அது விண்ணப்பங்களை ஏறிடுங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. இல்லைங்களா, அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் செய்த நன்மைகள் என்ன பண்ணணும் நினைச்சு பார்த்தாலே போதுங்க. இல்லைங்களா, அவரு நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், இதுவும் அவரும் செய்வார். அந்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். அதுதான் தேவன் பண்ணிருப்பாங்க. நம்ம கிட்ட வேற ஒரு காரியத்தையும் தேவன் நம்ம கிட்ட என்ன பண்றது இல்லை, எதிர்பார்க்கறது இல்லை. வேற எதையும் அவருக்கு தேவையும் இல்லை. எல்லாம் அவர் கொடுக்கறது தான். நாம் போடுகிற காணிக்கை யார் கொடுக்கறது? இல்லைங்களா, தேவன் கொடுக்கறது. காணிக்கை போடுறதுக்கு அவர் தான் என்ன பண்றாருங்க, உதவி செய்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல விளைச்சல், உங்கள் விளைச்சலுக்கு தக்க இது என்ன பண்ணுங்க, தேவன் சமூகத்துல கொண்டு வாங்கன்றாரு. ஆனா இன்னொரு வசனத்துல சொல்றாரு, அந்த விளைச்சலை உருவாக்குறவர் நான் தான், அங்க மழையை பொழிய செய்கிறவர் நான் தான். ஆனால் எவர் நிலத்துல எவ்வளவு வளைஞ்சிருக்குதோ அவங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்றாரு. நம் நிலத்திலோ நிறைய விளையும்படி செய்திருக்கிறார். நாம் காய்ந்து போகாதபடிக்கு அவர் காத்திருக்கிறார். நாம் நிறைய விஷயங்களை மாட்டிக்கொள்ளாத வரைக்கும் நம்ம தப்பு வைத்திருக்கிறார். அந்த தேவ சமூகத்துல வரும்போது தேவன வார்த்தையை கேட்க தாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். எப்போ இது ஒரு சடங்கு மாதிரியோ அல்லது நானும் ஒரு கிறிஸ்துவன் அதுக்காக நானும் சர்ச்சுக்கு போனன்றதுக்காக வருமோ, நம்மளுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா நன்மை செய்த தேவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடும். யாராலையும் முடியாது, யாராலையும் செய்ய முடியாதுன்னும் போது தேவனேன்னு நம்ம அவர்கிட்ட அடைக்கலம் கேட்கும் போது நமக்காக ஓடோடி வந்த செய்த தேவனுக்கு நாம் ஓடோடி வரணும். ஃபர்ஸ்டா வரணும். தேவனுக்கு ரொம்ப இஷ்டமா வரணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம 10 மணி ஆராதனை வச்சுட்டு இருந்தோம். ஏன் 8 மணிக்கு மாறினீங்களா? சில சகோதரர்கள் சொன்னாங்க, காலையில கண் விழித்த உடனே சர்ச்சுக்கு வரணும்னு தோணணும் முடியாது. ஆனா 10 மணிக்குனாக்கா நாங்க கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு வர வேண்டியதாகுது. சில வீட்டுல சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு வர்றாங்க. காலைல ஏஞ்சி ஒன்று ஒரு 8 மணிக்கு வைங்களேன் அப்படின்னு தான் பெங்களூர்லயும் இங்க எல்லா இடத்துலயும் அந்த 8 மணின்னு பரமாபிதர் பண்ணார். ஏன்னா காலைல கண்ணை திறக்கும் போது அல்லது இரவு கண்ணை மூடும் போது காலையில சர்ச்சுக்கு போகணுன்ற அந்த மனசு இருக்கு பாருங்க, அது பிரகாசமா இருக்கணும். ஏன் தெரியுமா? அத்தனை நன்மைகள் செய்தார். நன்மை வாங்குவதற்கு அல்லது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ விண்ணப்பங்களை கொடுக்கிறோம், எவ்வளவு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், எவ்வளவோ ஜப குறிப்புகள் கொடுக்கிறோம். நிறைய நேரங்கள் ஒரு மிஸ்டேக் பண்றோம். நம்ம அந்த ஜப குறிப்புகளுக்கு சரியாயிடுச்சுன்னா திருப்பி சொல்றது இல்லை.
இல்லைங்களா? ஏனென்றால் ஜபிக்கும் போது சொல்லிடுறோம், நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்பதான் ஒரு சந்தோஷம். தேவனே அவருக்கு நீ நல்லா கிடையப்பா நன்றிப்பான மனசார சொல்லுவேன். ஏன்னா ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ உருக்கத்தோட, எவ்வளோ அவங்க தன்னை முழுமையா அர்ப்பணித்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள் தெரியாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க நடத்திருக்காங்க, அப்ப தெரியும். அது சக்சஸ் ஆச்சுன்னா அவங்க காதுல தேவன் தான் செய்தார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது உண்மை. ஆனா ஜெபம் செஞ்சவங்களுக்கு ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ணீங்க தேவன் செஞ்சுட்டாருங்க அப்படின்னும் போது விசுவாசத்துல இன்னும் நாங்க வளர்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை பழகணும். அதுவே பழகணும்னா அதை செய்தவர்கிட்ட நம்ம எவ்வளவு பழக வச்சுக்கணும், அந்த செய்தவர்கிட்ட நாம எவ்வளவு நெருங்கணும். அதனால சொல்லும்போது அவர் கண்ணீரை துடைக்கிறார். அது 8வது வசனம். அது 8வது வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தேன். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை என்ன பண்ணிருக்கிறாரு, கண்ணிற்கும் தப்புவித்து. எப்படி தப்பிச்சாரு? உண்மையா சொல்லணும்னா நான் மட்டும் தேவனை ஏற்றுக்கொள்ளனா வாரத்துக்கு 7 நாள் இருக்குதுல்ல, நாள் கணக்கில் சொல்றேன், 7 நாள் இருக்குதுன்னா 6.5 நாள் நம்ம அழுதுதான் இருப்போம். மீதி 6 நாள் தூங்கி இருப்போம். 7 நாள்ல 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 23 மணி நேரம் அழுதுட்டு இருப்போம். ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கி இருப்போம். ஆனா அவர் எல்லாவற்றிலும் என்ன பண்ணிருக்கிறாரு, தப்பு வித்திருக்கிறார். எப்படி தப்பு வித்தாரு? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவேன்னு நம்ம அவர்கிட்ட வந்தோம். இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். ஒரு வசனமே சொல்லிட்டாங்களே, எல்லாவற்றையும் இல்லைங்களா, தன் மகனே கொடுத்ததுனால எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவர் தயார். ஆனால் பெற்றுக்கொண்டு நாம் அவர் சமூகத்துல இல்லாமல் போனால் நிறைய நேரங்கள்ல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, நம்ம ஜெபம் பண்றதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது, நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. இன்னும் சிலர் நான் சர்ச்சுக்கு போறதுனால தான் பிரச்சனை வருதுன்னு வீட்டில் இருக்கிறாங்க. அது என் காதாலே நான் கேட்டிருக்கிறேன். நம்ம சர்ச்சில் இல்லை, வெளியில. அந்த சர்ச்சுக்கு வந்து தாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க சொல்லிட்டு வீட்டில் என்ன பண்றாங்க, உட்கார நன்மை செய்த தேவனுக்கு. நான் வீட்டில் உட்காந்தா தேவனை ஆராதிக்கிறது தொழுது கொள்றது ஆவாதா? அப்ப சபையாய் நம்ம ஒருகுணப்பட்டவர்களாய் சகோதர ஐக்கியத்தோடு கூடுகிற இடம் தான் இது. இங்க தேவன் இருக்கிறாரா இல்லையான்றது இல்லை, ஆனா கூடுகிற இடம். அடுத்தது பாக்குறோம், எங்க 2 3 நாமத்தினாலே கூடி இருக்கிறோம், அப்ப இங்க இருக்கிறார். அவ்வளவுதான். நீங்க வீட்டுல கூட்டினாலும் தான், இங்க கூட்டினாலும் தான். ஆனா சபை ஐக்கியம்னு நாங்க ஒண்ணு தேவனு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அங்கதான் சகோதரிகள் ஒரு உறவு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த உறவு மகத்துவமான உறவுன்றதுனாலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ற வார்த்தை என்ன பண்ணிருக்கிறாங்க பைபிள்ல. வேற என்னங்க, ஃபாதர் மதர்னு சொல்லல, அங்கிள் ஆன்டின்னு என்ன பண்ணல சொல்லல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் சொல்றாங்க. ஏன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அந்த உறவு மிக உயர்ந்த உறவா இருக்கிறதுனால அதை சபைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, இதுதான்ப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க இருக்கிறீங்களா? அதில் இது பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு காட்டின வழிகள் இக்கட்டு காலத்துல மறந்துடுறோம். நிறைய நேரங்களில் சங்கீதக்காரன் 37ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு, நிறைய நேரங்களில் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். என்ன தெரியுங்களா? கஷ்டம் வரும்போது எனக்கு உதவினவரை மறந்து விடுகிறோம். கரெக்டுங்களா? எனக்கு கஷ்டம் வர்றது அவர் தானே பண்ணாரு, உதவினார். அவர் என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். மறக்கக்கூடாது சகோதரி. அதான் சொல்ற 39வது வருஷம் 37 39 சங்கீதம். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவர் தான் நாங்க பயங்கரமான இக்கட்டு, ரொம்ப மோசமான இக்கட்டு, என்ன செய்யறதுன்னே தெரியாது. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கூட அவர் தான் எனக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறார். அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனை எப்படி ஆராதிக்கணும், எப்படி துதிக்கணும்,
இல்லைங்களா? வெறும் துதித்தல் ஆராதித்தல் மட்டும் போதுமானா? இல்ல சகோதர சகோதரி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் உண்மையான தேவனை ஆராதிப்பது, துதிப்பது. உண்மையாவே அவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குதுன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான். அந்த வார்த்தை எல்லாம் அந்த வேதத்துல இருக்குது இல்லைங்களா? நம்ம சர்ச்சில் வரும்போது இந்த வேதம் நமக்குள்ள இருக்குது. சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டு அந்த வேதம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம வசனம் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். தேவனே இல்லைங்க. தேவனை நம்ம ஓரம் கட்டிடுறோம், ஒதுக்கி வச்சிடுறோம். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு நல்ல ஒரு கல்யாண விஷயம் ஏற்பாடு நடக்குது. கொட்டாயம் வந்துடுச்சு அவ்வளோ சீக்கிரம். ஒரு ஏற்பாடு நடக்குது, கல்யாண ஏற்பாடு. அந்த கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது சிலரை நாம் அழைக்காம விட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க நம்மள? கல்யாணம் சொந்த இப்போ எங்க வீட்லயே அந்த சம்பவம் நடந்துச்சு. எங்க பையனுக்கு சும்மா பொண்ணு பார்க்கலான்னு போனோம். அங்க பொண்ணு பிடிச்சிச்சு. இவங்க சும்மா இல்லாம பூ வச்சுட்டாங்க, அது இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் சும்மா இல்லாம அதை போட்டோ எடுத்து குரூப்ல வேற போட்டேன். அதுதான் அவங்க அக்கா தங்கச்சிங்களா அப்படி பிள்ளைன்னு பிடிச்சிட்டாங்க. என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, எங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒதுக்கி வைக்கிறீங்க. அதான் சொல்லுவாங்க, எங்களை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எல்லாம் செய்யலையா, அது பண்ணலையா, அது நிறைய நாங்க ஒண்ணு அப்படியே வரும். சரி, இதே ஒரு விஷயத்த நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க கிட்டே சொல்லாம நான் என் பிள்ளைக்கு ஏதாவது நான் கல்யாணம் ஏதாவது பண்ண ஏற்பாடு பண்ணேன்னா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க இன்னும் ஜாஸ்தி உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கு வந்துருவாங்க. அவங்க பெரிய கதை எடுத்துன்னு வந்துருவாங்க. இல்லை அம்மா அப்பாலாம், அப்பா அவங்க வாயை திறந்தாங்கனாக்கா மூடுறதுக்கு 3 நாள் ஆயிடும். இல்லை என்னென்னமோ சொல்லிட்டு வருவாங்க, அது இது அது இது. அப்புறம் பேர பிள்ளைக்கு வேற வந்துருவாங்க. இந்த இவனுக்கோ பெத்து நீ அப்படியே போட்டு போயிட்டேன், இவனை யார் போத்தது, எது போத்தது, இவனுக்கு ஒரு நல்லது கட்டணும். அது என்ன தெரியுங்களா? அவங்களுடைய ஆதங்கம். சரி, அம்மா அப்பா அவங்க ஆதங்கத்துல வார்த்தையா சொல்லிடுறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு விரோதமா நம்ம பண்ணும்போது, அவர் ஒதுக்கும் போது அவரு எப்படி வேதனை கொடுப்பாரு இல்லைங்களா? ரொம்ப துக்கமாயிருவாரு. அதாங்க தேவனுங்க திருப்பி திருப்பி நம்மளுக்கு நாங்க இக்கட்டுல அவர் உதவி செஞ்சிருக்கிறாருன்னா அவரை விடக்கூடாது. நாகும்ல அதுதான் சொல்றோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர். ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் ரொம்ப அந்த வார்த்தை யூஸ் பண்ணார். வியாசர் லாரன்ஸ் அவர் ஃபோன் பண்ணிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் சொல்ல, கர்த்தர் நல்லவர். சிலர் சொல்லுவாங்க நாங்கள் நான் கெட்டதை நான் சொல்கிறோம் அப்படின்னு. அதாவது கர்த்தர் நல்லவர்னு வார்த்தையில் இல்லை, உள்ளத்தில் இருக்கணும். அவர் நல்லவர்னு ஏற்றுக்கிட்டா இது அவர் சொன்னதையே நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கணும். அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறாருன்னா அது என்ன பண்ணோம்? ஏற்றுக்கணும். பாருங்க, நமக்கு எந்த பூமியில எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சமாதானம் கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது. நாம் சமாதானத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நினைத்தாலும் உருவாக்க முடியாது. இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இந்த கட்சி தான் வரணும், அந்த கட்சி தான் வரணும்னு பெரும்பாலும் பேசுவது உண்டு. சில சபைகள் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்றோம், இந்த கட்சி தான் வரணும், அந்த கட்சி தான் வரணும். எப்படி பார்த்தாலும் இது அந்த கட்சி வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அல்ல, ஆனா எந்த கட்சி வந்தாலும் நமக்கு சமாதானம் வந்துருமா? எந்த கட்சியும் இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுத்துட முடியுமா? சிதைக்கிய ராஜா காலத்துல சொல்லிட்டார், தேவனுடைய ராஜ்யம் அப்ப இருந்தது. சவுல் தான் முதல் ராஜா. கடைசி ராஜா சிதைக்கல் காலத்தில் சொல்லிட்டார், பாகையை கழட்டு உரிமைக்காரர் வர வரைக்கும் அதை இனி இல்லாது இருக்கவே இருக்காது இந்த பூமியில, என் ராஜ்யமே கிடையாதுட்டார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆயிட்டாங்க. அப்படியே இந்த உலகம் பாழாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினார். காலம் மாறிடுச்சு. அந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தல எல்லா ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமா தான் இருந்தாங்க. அப்படியே ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு விரோதமா தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? மனுஷருடைய ஆட்சி எப்படி இருக்குது மனுஷன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன், நீ ஆசைப்படுறதெல்லாம் கேளு, இந்த ராஜா வரணுமா தர, தேவன் நமக்கு ஏற்ற ராஜாவை கொடுத்தார். ஒருத்தர் அப்படிதான் சொன்னார். ஒரு போன மாசத்துல நம்ம ராஜாவை கேட்டோம், தேவன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜாவை பண்ணிட்டாரு, ஜெபித்த மாதிரி கொடுத்தாருன்னாரு. போன வாரம் போறான், நான் கரண்ட் பில்லாம் ஏற்றிட்டாங்கன்ற, அவ்வளவுதான்
யாராலையும் சமாதானம் கொடுக்க முடியாது. சகோதர சகோதரி, நீங்கள் மனிதர்களை நினைத்தால் அது பயன் கிடையாது. உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், யாராலையும் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒருத்தர் தான், எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவர் அவர் தான். சரியில்லாத கணவன், சரியில்லாத மனைவி, சரியில்லாத பிள்ளைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவரால் முடியும். அவரால் மாற்ற முடியும்னு நம்பி அவருடைய அடைக்கலமா போகணும். அதனால்தான் சொல்றாரு, உன்னோட ஆபத்து காலத்துல நான் தான் கோட்டையா இருக்கிறேன், அங்க வந்துறியா. சங்கீதம் 18 சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும். அது 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 மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் வந்துடும். நான் நம்பி இருக்கிற அது வரணும். நிறைய நேரங்கள்ல நான் நம்பி இருக்கிற விட்டுடுறான். வேற ஒரு காரியங்கள் எல்லாம் நம்பிடுறோம். அவர் என்னை காப்பார், அந்த கோட்டைக்குள்ள நான் போயிடணுன்றதுலாம் ஆயிடுங்க, போயிடுது. அவர் கண்மலை என்னை காப்பார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என் தேவன் எல்லாம் போது. அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் சொல்ல, நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருவமும் என் கேடகமும் ரட்சணிய கொம்பு. அவர் தான் என்ன உயர்த்துவார். உங்களுக்கு தெரியுங்களா, நம்முடைய வாழ்க்கையில நாம தாழ்ந்து போறதுக்கு நாம் தான் காரணம். நம்மை உயர்த்துவதற்கு தேவன் தான் காரணம். நாம் நல்லா இல்லாம இருக்கிறோம்னா அதுக்கு நாம் தான் காரணம். நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு தேவன் தான் காரணம். ஏன்னா இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு. அதுதான் சொல்றாங்க, அவர் உயர்ந்த அடைக்கலம், அவர் துருவம், அவர் தான் கோட்டை, அவர் தான் ரட்சணையின் கொம்பு, அவர் தான் கொம்பு. நீங்களா அவரு நம்மளை உயர்த்தினால்தான் நீங்க உங்களை தாழ்த்திக்கங்க, அவர் உயர்த்திக்கிறாங்க. நம்மளுடைய உயர்வு ஒண்ணுமே கிடையாது, நம்முடைய காரியம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவர் தான். அதான் சொல்லும் போது அங்க இன்னொரு வசனம் கூட சொல்றாரு, சங்கீதக்காரன்ல 144:2. அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும். அவர் என் தயாபரன் பாதுகாவலர், அவர் என் அப்புறங்க என் கோட்டை என் உயர்ந்த அடைக்கலம். ஏங்க விடுவிக்கணும்? ஏன் விடுவிக்கணும்? எப்போ விடுவிக்கணும்? என்னங்க சொல்லுங்க, நாம் எப்போ விடுதலை ஆகணும்? பிரச்சனை சிறை போடும் எப்படி எடுத்துக்கலாம்? சிறை போடும் போது விடுவிக்கணும். அப்போ விடுவித்தல் அப்படின்னா எங்கேயோ மாட்டினுக்கிறோம்னு அர்த்தம். கரெக்டா? விடுவித்தல் எல்லாம் மாட்டினுக்கிறோம் அர்த்தம். அவர் விடுவிக்கிறவர், நாம மாட்டிக்கிட்டாலும் அவர் விடுவிக்கிறவர். அதுதான் தேவன். நான் எவ்வளவு சொன்னேன், நீ கேட்கல, மாட்டிக்கல சொல்ற மனுஷன். நான் சொன்னது கேட்கல, பரவாயில்ல, நான் உன்னை விடுவிக்கிறேன், திரும்பி மாட்டிக்காத. அதுதான் தேவன். அந்த அறிவுரையை இவ்வளவு அழகா கொடுக்கிறாருன்னா பரவாயில்ல, அதுதான் தேவன். அதுதான் அவர் என்னங்க, என்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அவரால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும்னா, அந்த விடுவித்தால் தான் நமக்கு சமாதானம், அந்த உயர்ந்த அடைக்கலம் தான் நமக்கு சமாதானம். அதனால்தான் சொல்லும்போது இதே கொரிந்தியர்ல அது சொல்றாங்க, 2 கொரிந்தியர் 1:3 சொல்லும் போது, நமக்கு நெருக்கம் ஒடுக்கம் எப்போ வருதோ அப்போதான் அவர் நமக்கு அடைக்கலம், அப்போதான் நமக்கு அவர் ஆறுதலின் தெய்வம். வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான அப்ப என்ன அர்த்தங்க? எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் ஆறுதல். நம்ம இந்த ஆறுதல்ன்ற வார்த்தை எங்க நிறைய யூஸ் பண்ணுறீங்களா? மரணத்து டைம்ல அது ஜெபம் பண்ணும்போது நாங்கள் தேவனே அவர்களுக்கு நீ ஆறுதலாய் இரும். கடந்த வாரங்களை கூட ஒரு டெத்துக்கு போனோம். நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். குடும்பம் தவிக்குது. அடுத்த நிலைமை என்ன ஆகுன்னு தெரியல. அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இன்று இருக்கிறவர் நாளைக்கு இல்லை, வெளியே போகிறவர் திரும்பி வருவாரா தெரியாது. அப்போ அடுத்த காரியம் என்ன? எந்த மனுஷனும் அந்த ஃபேமிலிக்கு நான் ஃபேமிலியாக இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? உன்னுடைய பிள்ளைகளை உங்களையும் நான் காப்பாற்றுறேன் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. தேவன் ஒருத்தர் தான், அவரு தான் ஆறுதல். அதனால அங்க சொல்லும் போது மட்டும் வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சகல விதமான.
இந்த சகல விதமான அதை விட்டுறக்கூடாதுங்க. எல்லா நேரத்திலும் எனக்கு உதவி செய்தார், இவ்வளவு காலம் செய்தார், இப்போ சகல விதமான பிரச்சனை வந்திருக்குது, அதிலும் அவர் தான் ஆறுதல். அந்த ஆறுதலை தேடித்தான் நான் வரேன். அதுக்கு தான் ஆராதனைக்கு வரணுங்க. சபைக்கு அதுதான் ஆறுதலை தேடிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன பண்றோம் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை காதுல கேட்கறதுக்கு வரும் பாருங்க அந்த ஆர்வம், அதைத்தான் ஆராதனைன்னு நம்ம எடுக்கிறோம். வேற என்ன பண்றோம் இங்க வந்து இல்லைங்களா? வேற என்ன பண்றோம்? நம்ம ஒரு 3 பாட்டு பாடுறோம், இல்லை வேற சபைகள் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா? அதுல ஒரு ஐக்கியத்துல முடிஞ்சிச்சா, அதோட முடிஞ்சிச்சானா? இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது தேவனுடைய வார்த்தையை காதுல கேட்கறது என்னைக்கு அது 7 நாளைக்கு ஒரு முறை தான். அதையும் எப்போ மிஸ் பண்றோமோ எல்லா கஷ்டங்களும் நம்மளுக்கு வந்துடும். சகல வித ஆறுதலும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். ஆனாலும் தேவன் ஒருத்தர் தாங்க ஆறுதல். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்னமும் அது நடக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல கடை போறது சபைக்கு தான். ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்தா முதல்ல நான் வரமாட்டேன், நான் செய்ய வேணாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்றது எங்க தாங்க? சபையில தான், தேவன் கிட்ட தான். ஆனா தேவன் தான் ஆறுதலில் சகல வித ஆறுதலிலோடும். 4வது வசனம், தேவனே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்ய. சகல உபத்திரவங்களில் அவர் தான் ஆறுதல். அதை விட்டுறக்கூடாது. நிறைய உபத்திரவங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் கண்ணை காலையில திறக்கும் போதே இந்த மாசம் நிலைமை என்ன, இன்றைய நிலைமை என்னன்னு கூட யோசிக்கலாம். ஆறுதலின் தெய்வன் எங்கிருந்தோ ஒரு வகையில நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க, யார் மூலமாகவோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க, உதவி செஞ்சுட்டே இருப்பார். அந்த உதவியை மனசுல நினைச்சிட்டு தான் தேவன்கிட்ட ஓடோடி வரணும். சொல்லுங்க, அந்த ஒன்னா சேர்ந்து நம்ம பாட்டு பாடும்போது இல்லைங்களா, அது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கே வந்துடணும் இல்லைங்களா? ரொம்ப தேவனை நாம் நேசிக்கும் போது அவர் எப்படிலாம் நம்மளுக்கு உதவி செய்யறாருன்னு நம்ம பார்க்குறோம். இனியும் அப்படித்தான் செய்வார், நம்மளை கைவிட போறது. ஒருவேளை நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம்னா, ரொம்ப வேணவே வேணாம் தேவனன் போனா கூட 10 வருஷம் கழிச்சு திருப்பி அடிச்சு கொண்டு வந்து சேர்த்துருவார். நல்லா அடி கொடுத்துலாம் பண்ணுவாரு. ஏன்னா அவரு நம்மை நேசிக்கிறபடினாலே. வெறுக்கிறபடினால டோட்டலா என்ன பண்ணிடுவாரு, வாஷ் அவுட் பண்ணிடுவாரு. அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அடிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, சேர்த்துடுவார். எவ்வளவு கடுமையான வெள்ளம்! அந்த வெள்ளம்னா சும்மா இல்லைங்க, எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் நம்மளுக்கு அந்த ஊர்ல அந்த மாதிரி வெள்ளம் அடிச்சு போடுற மாதிரி ஒரு ஏரி, அதாவது ஒரு நதியில வர வெள்ளம் மாதிரி நம்ம சிட்டில நம்ம சென்னையில அவ்வளோ பார்த்தது இல்லை. ஆனா அப்படி ஒரு வெள்ளத்துல எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுதுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல அங்க கூட சொல்றாங்க. ஏசாயா 25:4. ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீ ஏழைகளுக்கு திடனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. யாருங்க அது? இவ்வளோ வெள்ளம் வந்தாலும் நீ ஏழைகளுக்கு எப்படிங்க? ஏழைன்னா யாருங்க? ஏதோ பணம் இல்லாதவன் ஏழைன்னு நினைச்சுக்காதீங்க. கிருபை இல்லாதவன் கூட ஏழைத்தான். அவருக்கு கிருபை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நெருங்குண்ட இருதயம் உள்ளவனே ஏழைதான். அந்த நெருங்குண்ட இதயத்தை தேற்றுவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். மனசார நாம் தேவன்கிட்ட நெருங்கணும்ன்றதுக்காக அவர் சகலத்தையும் ஆசீர்வாதமாய் நமக்கு என்ன பண்றாங்க, செய்யணும். அவர் தான் நமக்கு அடைக்கலம். தேவன் எனக்கு அடைக்கலம் அவர் தான். அதான் நம்மளுடைய வாழ்வு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இலக்கே. அதுதான் நாம் ஓடுகிற ஓட்டம் விருதா. நமக்காக, நம் குடும்பத்துக்காக நாம் ஓடுகிறோம் இல்லையா, அது ஓடிட்டே இருக்குமா, ஆயிடுமா? எல்லாம் விருதா. ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறம் நம்ம ரிட்டையர் ஆயிடுவோம். அப்புறம் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்களோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். அப்போ நாம என்னெல்லாம் பிள்ளைங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் திருப்பி அதை நம்மளுக்கு செய்யும். அது ஒரு பிரச்சனை
இல்லையா? கேட்டா நீ எனக்கு செஞ்சல அப்படின்னு இப்ப சின்ன வயசுல எல்லாம் கேட்குது. நீங்களா எங்க பேர அவங்க பாட்டு என்னன்னா கேட்குது, நீ எப்ப பாரு செல்போனை பார்த்துட்டு இருக்கிற, நான் பார்த்தா மட்டும் நீ கேட்கறியான்னு போட்டாங்க ஒரு வாட்டி செம்மாட்டி. இந்த காலம் அப்படி பசங்க ரொம்ப நாச்சுங்க. அப்போ காலம் போக போக என்ன ஆகும்? எல்லாம் விருதா. நம்ம உழைக்கிற உழைப்பு எல்லாம் விருதா. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் கரெக்டு, நான் தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோம். ஏன்னா நம்ம வசனத்துல பார்த்தோம், எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், ஆறுதலின் தெய்வம் தான். அவரை நான் விடாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? அவர் இன்னும் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஜபத்திலும் வேத வாசியத்திலும் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறதிலும் கேட்கறதிலும் எவ்வளவு நான் செலவிடுறேன். ஏன்னா நன்மை செய்தார் இல்லையா? நன்மை செய்த தேவனை நாம் எங்க உதாசீனப்படுத்துறோம்னா, எவ்வளவு நேரம் மனசுல அவர் சுமக்காம இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம உதாசீனப்படுத்துறோம். ஏதோ வீட்டுல ஒரு குடும்ப பிரேயர் வரும்போது அப்போ மட்டும் நாங்க பைபிள் எடுத்துட்டு பாக்குறது, ஏதோ சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் தேவனுடைய வார்த்தை கேட்கறது பயன் இல்லை. மற்ற நேரத்துல ஒதுக்கிறோமே. நம் செவிகளும் உள்ளமும் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கணும். ஏனென்றால் அத்தனை நன்மைகள் செய்தார். அது மாத்திரம் இல்ல, இனி நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு ஆகாது. அங்க வெள்ளம் வரும், புயல் வரும், எது வேணாலும் வரும். அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவர் தான் அடைக்கலாம். அவர் தான் என்னை கண்மொழி மேல என்னை காப்பாற்றுவார். அதனால அவர் கூடவே இருக்கணும். பிரச்சனைகள் நமக்கு அண்டாதபடிக்கு சகல விதத்திலும் அவர் தான் எனக்கு எப்படி இருக்கிறாருங்க? ஆறுதலில் தெய்வமா இருக்கிறார். இதுதான் நாம் வாசித்த தியான வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 121:1 வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசையும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை எப்பவுமே 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 ஒத்தாசி வேணும். எப்பவுமே ஒத்தாசி வேணும். ஒத்தாசி இல்லாம ஒண்ணுமே இல்லை. சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம கவனிக்க மாட்டோம் சரிங்களா? அது தேவனால நடக்கிறதுன்றது கூட என்ன பண்ண மாட்டோம், உணர மாட்டோம். ஆனா தேவன் தான் எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன இருந்தாங்க? ஒத்தாசை. அவர் தான் ஒத்தாசை. என் பிள்ளை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா? அவர் தான் எனக்கு எழுதியிருக்கிறாரு ஒத்தாசை. என் குடும்ப சூழ்நிலைகள் மாறணுமா மாறக்கூடாதா? யார் தான் எனக்கு ஒத்தாசை? அவர் தான் எனக்கு ஒத்தாசை. என் பிரச்சனைகள் தீரணுமா தீரக்கூடாதா? யார் ஒத்தாசை? அவர் தான் ஒத்தாசை. அந்த ஒத்தாசையிலிருந்து வரவே கூடாது. அப்போ அவர் கூட எப்பவுமே இருக்கணும். எப்பெல்லாம் முடியுமோ அப்போ அவர் கூட இருக்கணும். அப்பதாங்க பிரச்சனை தீரும். இல்லைன்னா நீங்க தலை கீழே நின்னாலும் நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியும் விருதா. தேவன் விட்டு எந்த முயற்சி செய்தாலும் அது விருதா. ஒத்தாசை அவர்கிட்ட தவறும். அதான் சொல்றேன்ல, நான் கீழே போறதுக்கு நான் தான் காரணம், நான் மேல வர்றதுக்கு தேவன் தான் காரணம். நான் சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், என்னை சந்தோஷமா வைக்கிறதுக்கு தேவன் தான் காரணம். அந்த மனசுக்குள்ள வச்சுட்டு எப்பவுமே தேவன் 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 தான். எல்லா விஷயத்திலும் தேவன் தான். தேவனை முன்னாடி வைங்க. அதான் சார், எல்லா காரியத்திலும் தேவன் என்ன பண்ணுங்க முன்னாடி வைங்க. அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் சோத்திரத்தோட இருக்குது இல்லையா? இப்போ ஒரு சண்டை பண்ணோம், தேவனே இந்த சண்டை நல்லபடியா நடக்க என்னை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ண. சண்டை வருமா? ஒருத்தர் ஆசீர்வதிக்கலாம், தேவனே அவங்களை ஆசீர்வதிக்கணுப்பா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் தீர்ந்துப்பா, அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ அங்கே சமாதானம் வருமா? மனசார வருதா? அதான் சொன்னாங்க, எல்லா விஷயத்திலும் ஸ்தோத்திரம் பண்ண, எல்லா காரியங்களையும் ஸ்தோத்திரம் பண்ண. இல்லைங்களா? இது தேவனுக்கு கிளியரா நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. தேவனே நம்மளுக்கு உணர்த்துவாரு, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு தெளிவா என்ன பண்ணுவாரு, உணர்த்துவாரு. அதையும் மீறி செய்யும் போது அடி உண்டு. அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யாதவனுக்கு எவ்வளவு அடிங்க? அநேக அடி உண்டு. ஆனா அது கூட நாம மனம் திரும்புறதுக்கு தானே தவிர நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்லை, சிச்சை தான். அப்பயும் மனம் மாறிடணும். ஏன்னா தேவன் நம்மள அவர் தான், அவர்கிட்ட இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்துல தான் ஒத்தாசை வரும். 2வது வசனம் சொல்றாரு, இன்னும் தெளிவா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை. அவர்கிட்ட தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அப்ப என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமினா அதை தவிர நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியும் இந்த வானத்தையும் விட்டா வேற என்ன நம்மளுக்கு தெரியும்? இப்ப நம்ம பக்கத்துல ஒரு தேவதூதர் இருக்கிறாருன்னு தெரியுதா? நம்ம விசுவாசிக்கிறோம், இருக்கிறார், பைபிள்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற ஏதாவது தெரியுதா நம்மளுக்கு? இல்ல. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுலன்னா வானமும் பூமியும் இது எப்படி வந்தது, இது எப்படி நடக்குது, இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா?
ஒரு சில விஷயங்கள் அப்படி வருது தவிர ஒண்ணு என்ன ஆகல, புரியல. ஏன் இங்க உட்காந்து இருக்கோம் தெரியுமா? இந்த பூமி மேல நம்ம ஏன் உட்காந்து இருக்கோம் தெரியுமா? இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறான். பூமி ஒரு துப்பாக்கி தோட்டா வெளியே வருது இல்லைங்களா, அதன் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக அது வெளியே வருகிறது. அவ்வளவு வேகத்துல இந்த பூமி சுற்றுகிறது. அது சுற்றுவதனால அதுல இருக்க ஒரு ஈர்ப்பு விசை உருவாகிறது. அந்த ஈர்ப்பு விசைனால உட்காந்துக்கிறோம். இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறான். ஆதி காலத்துல இல்ல, நம்மளுக்கு அவ்வளவுதான் தெரியும். இது தெரியலன்னா எப்படி எப்படி அவ்வளவுதான். ஆனா அதையே செஞ்சவர் தேவன், அதைத்தான் சொல்றாருங்க, அதையே செய்தவர் தேவரு. அவரு தான் உனக்கு அங்க இருந்து தான் உனக்கு ஒத்தாசை வரும். அவர் இடத்துல நீ உட்காந்துக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இடத்துல நாம உட்காந்துக்கிறோம். ஒத்தாசை அங்கிருந்து தான் வரணும். வேற எங்க எதிர்பார்த்தாலும் நடக்காது, கிடைக்காது. அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரணுன்றதுக்காக மனிதர்கிட்ட இருந்து ஒத்தாசை வருது தடைப்படும். ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு செய்யலையே, நம்மளுக்கு இதை பண்ணல, அவ்வளோதான், அவங்க அப்படி கரண் ஆயிடும் இல்லையா, மனசு அப்படித்தானே. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எனக்கு ஒத்தாசை அவர்கிட்ட வரும். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவை திறப்பார். அந்த கதவை மூடினதே நான் விசுவாசத்தில் பலப்படுறதுக்கு தான். அவங்க கதவு மூடினாங்க, நம்ம நினைச்சிட்டு தப்பா நினைச்சிட்டு விரோதத்தை வளர்த்துக்கிறோம். இல்ல, நான் விசுவாசத்தில் பலப்பட எனக்கு தேவன் ஒரு வழியை காட்டுறதுக்காக அவரிடத்துல இருந்து தான் ஒத்தாசை வரும். ஏன் தெரியுங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அடுத்ததுல தான் சொல்றாங்க 3-4 வருஷம். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்குறது என்ன, தூங்குறது என்ன, அது நல்லா தெரியும். நிறைய சப்ஜெக்ட்ல அது கேட்டுட்டோம். அப்படின்னாங்க உறங்குறது நல்லா படிச்சுட்டு தூங்குது, ரெண்டுமே இல்லையா? இப்போ ஒருத்தர் தூங்கல, உறங்கவும் இல்லை, அப்போ அவர் என்ன பண்ணுகிறாரு, வேலை செய்யறாரு. அப்புறம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மூழ்கினுக்கிறார். சிம்பிளா தான் மூழ்கினுக்கிறாருன்னா இன்னொரு அர்த்தம் என்ன, எதையோ கவனிச்சுக்கிறாரு. அவர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. எல்லா ஆங்கிலையும் அவர் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கவனிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம தப்பு பண்றதையும் கவனிக்கிறாரு, நம்ம அவர் கூட இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. எந்த வகையில அவருக்கு உதவி செய்யலான்னு கவனிக்கிறாரு. மனுஷன் நம்ம எப்போ விழுவோன்னு கவனிப்பான், நம்ம எப்போ தவறுவோன்னு கவனிப்பான், பாயிண்ட் அவுட் எடுத்து வைப்பான். ஆனால் தேவனோ இவன் எப்போ விழுவான் நம்ம தூக்கி விடலாம். அதுதான் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சரிங்களா? 5வது வசனத்துல சொல்றாங்க, அவர் எப்படி இருக்கிறாருங்க? 2 விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? நிழலா இருக்கிறார். நிழல்னா நல்லா தெரியும், நீ எங்க போனாலும் உன் கூட வருது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய நிழல். ஆதியே தேவனாகிறார். அப்ப நிழலா இருக்கிறாரா என்னங்க? எல்லா நேரங்களிலும் நம்மளுக்கு ஆபத்துல உதவுறதுக்கு அவரு ரெடியா இருக்கிறார். அது இன்னொன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாங்க? அதே வசனத்துல வலது பக்கத்தில். இப்ப எந்த சைட்ல இருக்கிறாங்க தேவனு? ரைட் சைட்ல இருக்கிறாங்க. சேதுக்கிட்ட செல்வம் சொன்னால, நீ ரைட் சைட்ல வலைய போடு, நம்ம லெப்ட் சைட்ல போட்டுக்கிறோம் அல்லது ராங் சைட்ல போட்டுக்கிறோம். அதனால தான் மீன் மாட்டல, அதனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ரைட் சைடு, கரெக்டான ரைட் சைட்ல தேவன் இருக்கிறாரு. அங்கதான் அவங்களுடைய வலது பக்கத்துல தான் யார் இருக்கிறானா? தேவன் இருக்கிறாரு. அதனால தான் அங்க சொல்லும் போது நிழல் மாதிரி நம்மளுக்கு இருக்கிறாரு. நிழல் மாதிரி இருக்கிறதுனால 2 வகையிலையும் நீங்க ஆபத்துக்குள்ள வர்றது இல்ல. ஒண்ணு பகல்லையும் வர்றது இல்ல, இன்னொன்னு நைட்லயும் உனக்கு வராது. அங்க அது ரொம்ப அழகா வளர்க்குறாங்க. 6வது வசனம், பகலில வெயில். அது எப்படி வெயில் என்ன சேதப்பட்டோம்? அதைத்தான் அனுபவிச்சுருக்கிறாங்க. 2 நாள் மழை ஆயிடுச்சு, தப்பிச்சிக்கணும் இல்லையா? ஓகே, அது புரிஞ்சிச்சு. நிலவுல என்ன சேதப்படுறோம்? சைலண்ட் கில்லருங்க, அது யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அது நிலவுன்னு சொல்லி விட்டாங்க. அது நிலவுல ஒண்ணும் இல்லை. அப்போ எது அழகு, எது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறப்ப அங்கே பிரச்சனை வரும். அது கூட ஒண்ணு என்ன பண்ணாது, சேதப்படுத்த. வெயில ஒண்ணு சேதப்படுத்த, வெயில பெரிய பிரச்சனை. இது மறைமுகமா வர பிரச்சனை கூட ஒண்ணு என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஏன்னா அதுதான் நம்ம தேவனே, நம்மள நிழல் மாதிரி நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம ஆபத்து வருமானம் நமக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம கூடவே வச்சுக்கிறது என்னங்க தப்பு? எப்பவுமே அவர் இருக்கிறது எவ்வளவு நல்லது. அப்ப எப்பவுமே அவருக்குள்ள இருக்கிறது எவ்வளவு நல்லது. அப்பதான் நம்ம பிரச்சனைக்கு முடிவு, அப்பதான் நம்ம பிரச்சனைக்கு விடுதலை, அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி. அத்தை கொடுக்கறதுக்கு தான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறப்பா, நீ என்கிட்ட இரு, என் கூட இரு, நீ எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்ய தயார் இருக்கேன். கேளுங்கள், அப்பொழுது என்ன பண்ற? கேளுங்கள்,
உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க முடியும் என்ன பண்ற? அப்ப கேட்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம என்ன நினைச்சோம், என் கஷ்டம் உனக்கு தெரியாதா, நீயே செஞ்சுட்டு போ, நான் டிவி பார்த்துக்கிறான்றான், என் சொந்த வேலையில செஞ்சுருக்கிறான்றான். உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இன்னொரு அதுக்கு ஒரு அர்த்தம் வேற சொல்லுவோம், மரம் வைத்தவன் தண்ணி ஊத்தாம இருப்பானா. எந்த மரம்? முச்சிரமா ஓகே, பிஸி ஆயிட்டீங்க போல. மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம இருப்பானா இல்லையா? அவன் என்ன பண்ணிடுறான்? தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நீ அந்த ரங்கமா ரூமுக்குள்ள நீ கேளு, வெளியரங்கமா நான் உனக்கு செய்றேன். 4 பேர் பார்க்கும்போது ஆச்சரியப்படுற மாதிரி உனக்கு என்ன பண்றேன், செய்யறேன்ட்டு என்ன பண்ணுவாருங்க, செய்வாருங்க. அதனாலதான் அங்க சொல்லும் போது 6வது வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? 7வது வசனம் என்னங்க, இப்போ வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்குறானா? நீ நல்லா இருக்கணும், பண காசோட வசதியோட எல்லாத்துலயும் சக்சஸ், எல்லாத்துலயும் முதலிடம் வந்துடணும், உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் பெரிய பெரிய பதவிகள் வந்துடணும், அது மட்டும் சொல்றானா? அங்க அண்டர்லைன் பாருங்க, தீங்கு. ஏன் தீங்கு சொல்றா தெரியுங்களா? தீங்கு தான் நம்ம சமாதானத்தை குலைத்து விடும். பிரச்சனை தான் நம்ம சமாதானத்தை இல்லாமல் செய்து விடும். அதான் தேவன் சொல்றாரு, உனக்கு நான் என்ன பண்ணுவேன், சமாதானம் கொடுப்பேன், எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறதுக்கு நான் கூடவே இருக்கிறேன், என்னை நோக்கி பாருன்ற. அவர் நோக்கி பார்க்கும்போது அந்த விழுந்த நெருப்புல இருந்து கூட கையை பிடிச்சி அழகா தூக்கிட்டு வர்றாரு. அந்த நெருப்பு நம்மளை சேதப்படுத்தாது இல்லைங்களா? தானியேல் புஸ்தகத்துல பாக்குறோம், அவனுடைய முடி ட்ரெஸ் கூட என்ன ஆகல, கருகாது, அதை காப்பாற்றுவார் எல்லா தீங்கிலிருந்து. ஏன்? எப்போ அவர் கையை பிடிக்கிறோமோ. பிரச்சனைகள் 2 வகையா வரும். ஒண்ணு இல்லைங்களா, நமக்கு விரோதமா வரும் இல்லைங்களா? அந்த தானியேல் புஸ்தகத்துல நெருப்புக்குள்ள அவங்கள போட்டாங்க. இன்னொன்னு, நாமளே போய் நெருப்புல விடுவோம். அப்போ கூட தேவன் விடுறதுலைங்க, எவ்வளவு நல்ல தேவன் இல்லைங்க. அவருக்கு மனசுக்குள்ள ஃபுல்லா மனசுக்குள்ள அவர் தான் இருக்கணும், அவருடைய வார்த்தை தான் இருக்கணும். இந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், இதுல போட்டுக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். என்ன வேணாலும் சரி, என்ன புரிஞ்சதோ அதுல கரெக்டா என்னங்க, தேவனுக்காக நடக்கும்போது ஜெபத்துல உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவரோடு கூட நம்ம இருப்போம். அப்போதுதான் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் எப்பவுமே நாங்க பாதுகாப்பு. கடைசி ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம், 8வது வசனம். அவ்வளவுதான், இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். நம்ம கூடவே எப்பவுமே அவர் இருக்கிறார். அவருக்கு நாம நன்றியுள்ளவர்களா இருக்கணும்னா நாம அவர் கூடவே எப்பவுமே நாங்க இருக்கணும். அவர் விட்டு விலகக்கூடாது. எப்போ நம்ம அவர் விட்டு அப்பதான் பிரச்சனை. ஆனாலும் அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார். தேவனே என்று சொல்லும் போது அவர் சேர்த்துக்கொள்வார். அது ஒரு ஆசீர்வாதம். அதனால எப்பவுமே அவர் விட்டு விலகாமல் இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் கொடுத்து உதவுவாராக. ஆமென்.